நீண்ட காலமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கேகேஆர் அணியில் இடம்பெற்று 2023ஆம் சீசனில் அணியின் தலைவராகவும் இருந்த நிதிஷ் ராணா 2025ஆம் சீசனுக்கு முன்னர் அணியை விட்டு வெளியேறினார். ராஜஸ்தான் ராயல்ஸ் (RR) சார்பாக கேகேஆருக்கு எதிராக விளையாடும் போது அவரது போட்டி பெரும் கவனத்தை ஈர்ப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ராணா எதிர்பார்த்தபடி செயல்படவில்லை. மோயின் அலியின் அசத்தலான பந்துவீச்சில் அவர் வெறும் 8 ரன்களில் அவுட்டானார். ராணாவின் விக்கெட் விழுந்த பின்னர் கேகேஆரின் தலைமை நிர்வாக அதிகாரி வெங்கி மைசூர் தந்திரமான புன்னகையுடன் சிரித்து ஏமாற்றத்துடன் ராணா திரும்பிச் செல்லும் போது கைதட்டினார். 11வது ஓவரின் கடைசி பந்தில் நிதிஷ் ராணா தனது இடது பக்கமாக நகர்ந்து ஆரம்பத்திலேயே இடம் செய்து கொண்டார். மோயின் அலி பந்தை சற்று பின்னால் தள்ளினார். பந்து இடது கை பேட்ஸ்மேனுக்கு எதிராக சுழன்றது. ராணா அதை தடுக்க முயன்றார். ஆனால் பந்து அவரது பேட்டின் வெளிப்புற விளிம்பை தாண்டி ஸ்டம்புகளை உடைத்தது. இவ்வாறு இடம் செய்து கொண்டு பந்தை தவறவிட்ட ராணாவின் ஆட்டமிழப்பு மிகவும் விசித்திரமாகத் தோன்றியது. மேலும் அவர் தனது ஆட்டமிழப்பைக் கண்டு நிச்சயமாக மகிழ்ச்சியடைய மாட்டார். இருப்பினும் ராணாவை அணியிலிருந்து நீக்கிய முடிவு தற்போது சரியாக இருப்பதாக வெங்கி மைசூர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார். மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பின்தொடரவும். நன்றி, வணக்கம்.